ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நாம் பார்க்க இருப்பது வாட் இஸ் ஒர்க் பர்மிட். ஒர்க் பர்மிட்னால் என்னென்னு உங்களுக்கு காட்டுறேன். ஒரு ஒரிஜினல் ஒர்க் பர்மிட்டை ஃபுல்லாக உங்களுக்கு வீடியோவில் படித்து காட்டுறேன். என்னென்ன பேஜஸ் இருக்குது, என்னென்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு படித்து காட்டுறேன். அப்புறம் விஎஃப்எஸ்னால் என்ன, எம்பசினா என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அதுபோக வாட் ஐ கேன் டூ, நான் என்னால் என்ன பண்ண முடியும். நீங்கள் வேலை தேடிட்டுருக்கீங்க, யூரோப் நாட்டில் ஒரு நல்ல வேலைக்கு நீங்கள் தேடிட்டுருக்கீங்க, என்னை நோக்கி நீங்கள் வரீங்க. என்னால் உங்களுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த காணொலியில் உங்களுக்கு சொல்கிறேன். நான் என்ன வேலை பண்ணிகிட்ருக்கேன், என்னால் உங்களுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த காணொலியில் சொல்கிறேன். அதுபோக நான் ஒரு ஏஜெண்ட்டாக இருக்கிறதுனால என்னை பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியணும் இல்லைங்களா. அதனால் என்னுடைய அட்ரஸ், என்னுடைய முழுமையான அட்ரஸை இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். என்னுடைய ஃபோட்டோவை உங்களுக்கு காட்டுறேன், என்னுடைய வீடை காட்டுறேன், என்னுடைய அட்ரஸ், மூணு அட்ரஸையும் காட்டுறேன், பாஸ்போர்ட் இதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் இந்த வீடியோவில். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தியாக இருக்கும், இருந்தாலும் பொறுமையாக பாருங்கள். இந்த ஒரு காணொலி பார்த்தீங்கன்னாவே என்னை பற்றி நீங்கள் ஃபுல்லாக புரிஞ்சிக்கலாம். என்னைக்கிட்டேருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, நீங்கள் எதிர்பார்த்தது என்கிட்ட அதை நிறைவேற்ற முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் இந்த காணொலியில் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் அதர் ஏஜெண்ட்டோட ஃபீஸ், மற்ற ஏஜெண்ட்டில் எவ்வளோ ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க, அதுபோக என்னுடைய ஃபீஸ் எவ்வளோ இருக்குது. நான் ஒரு ஏஜெண்ட்டாக இருக்கனால என்னுடைய ஃபீஸ் எவ்வளோ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்க. ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். அப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன், ஒர்க் பர்மிட் எடுத்து என்னென்ன டாக்குமெண்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிறது இதில் சொல்கிறேன். சேலரி, நீங்கள் யூரோப் நாட்டுக்கு வேர்ஹவுஸ் வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க என் மூலமாக. அப்படி நீங்கள் அப்ளை பண்ண இருக்கிற உங்களுக்கு என்ன சேலரி கிடைக்கும், பேசிக் சேலரி என்ன அப்படிங்கிறதும் இதில் காணொலியை சொல்கிறேன். அப்புறம் ஒர்க்கிங் ஹவர்ஸ், ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க்கிங் ஹவர்ஸ் இருக்குது, ஒரு வாரத்துக்கு எவ்வளோ ஒர்க்கிங் ஹவர்ஸு அப்படிங்கிறத பார்க்கலாம். மாதம் எவ்வளோ ஹவர்ஸ் வருது, எந்தெந்த நாள்லாம் வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்புறம் கான்ட்ராக்ட், 1 இயர் கான்ட்ராக்டா 3 இயர் கான்ட்ராக்டா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். முழுசாக உங்களுக்கு இந்த காணொலியில் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல இப்போதைக்கு ஒரு ஒர்க் பர்மிட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் இந்த காணொலியில். ஒரிஜினல் ஒர்க் பர்மிட்டு யூரோப் கண்ட்ரீஸில் ஒரு 29 நாடு தற்சமயம் இருக்குது. அதில் ஒவ்வொரு நாடும் ஒர்க் பர்மிட் கொடுக்கும்போது அவங்களுடைய லாங்குவேஜில் தான் கொடுப்பாங்க. ஒன்லி 2 பக்கம்தான் இருக்கும், 2 பக்கம்தான் இருக்கும். அதை வச்சு நீங்கள் அந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணி எம்பசியில் சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் வேலைக்கு போயிடலாம். இருந்தும் சில சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக வீசா கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகம். அதனால் ஏஜெண்ட்டுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டு சேர்த்து கொடுத்தாங்கன்னா வீசா கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது நிறைய பேர் பண்ணுறதில்ல, ஒன்லி 2 பக்கம் மட்டும் தான் கொடுத்துட்றாங்க. அதுவும் உங்களால் படிக்க முடியாத அளவுக்கு தான் இருக்கும், ஏன்னா அவங்க லாங்குவேஜில் இருக்கும். அதை நீங்கள் ஒரு டிரான்ஸ்லேட்டரில் போட்டு டிரான்ஸ்லேட் பண்ணி தான் உங்களால் படிக்க முடியும். அதுவும் இது ஒரிஜினல் ஒர்க் பர்மிட்டாக இல்லையாங்கிறத நீங்கள் எம்பசியில் பதிவு பண்ண பிறகு தான் உங்களுக்கு தெரியும். பதிவு பண்ணும்போது எம்பசி வெப்சைட்டில் நீங்கள் பதிவு பண்ணும்போது அது டூப்ளிகேட்டாக இருந்தால் டூப்ளிகேட்னு சொல்லுவாங்க, ஒரிஜினலாக இருந்தால் தான் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு பதிவு ஆகும். சரிங்களா. அப்படி இருக்கும்போது ஒரு ஒரிஜினல் ஒர்க் பர்மிட்டு எப்படி தான் இருக்குன்னு ஒரு தோராயமாக கூட உங்களுக்கு தெரியாது. இந்த காணொலியில் உங்களுக்கு நான் காட்டுறேன் ஒரிஜினல் ஒர்க் பர்மிட் எப்படி இருக்குங்கிறத ஃபுல்லாக தெரியும், படித்தும் காட்டுறேன். உள்ள என்னென்ன இருக்குதுன்னு படித்தும் காட்டுறேன். ஒரு சொல்லுங்க. சாம்பிள் ஒர்க் பர்மிட்டு இதெல்லாம் என்னுடைய கேண்டிடேட்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒர்க் பர்மிட் எடுக்கிறேன். இது போலந்து நாட்டுடைய ஒர்க் பர்மிட்டு, அவங்க லாங்குவேஜ் தான் கொடுப்பாங்க. 27 நாடும் இந்த ஒரு சிம்பிள் இருக்குது பாருங்கள், கழுகு பறக்கிற மாதிரி இருக்குங்களா, இந்த சிம்பிள் தான் எல்லாருக்குமே இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா எந்த நாடோ அந்த நாட்டுடைய பேர் இருக்கும் உங்களுக்கு. இது போலந்து நாட்டுக்கூடிய இது இங்கே இருக்கு பாருங்கள், போல்ஸ்கான் பார்த்தீங்களா, போல்ஸ்கியா இருக்கு பாருங்க, அது மாதிரி இருக்கும். இதுதான் ஒர்க் பர்மிட்டு. ஒர்க் பர்மிட்டு இந்த ரைட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒர்க் பர்மிட்டோடைய அந்த 10UW0 இருக்கு பாருங்கள், இதுதான் அந்த ஒர்க் பர்மிட்டோட அந்த கம்பெனியோடைய நம்பர். இது ஆக்சுவலி இது கம்பெனி நம்பர். எந்த கம்பெனி உங்களுக்கு கொடுக்குறாங்களோ அந்த கம்பெனி, எந்த கம்பெனி உங்களுக்கு ஒர்க் பர்மிட் கொடுக்குதோ அந்த கம்பெனியோட இது ஒர்க் பர்மிட்டோட நம்பர் 27/48/1 2024 இருக்குது. அதே இங்கே டைட்டில் கீழே 2 இடத்துல இருக்குது. இங்கேயும் பார்த்தாலும் உங்களுக்கு இருக்கும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, டைப் ஏன்னு போட்டு
நம்பர் என்ஆர் 2748-1 அப்புறம் 2024 பாருங்கள். இதுதான் ஒர்க் பர்மிட்டோட நம்பரு. இது அவங்க லாங்குவேஜில், போலீஸ் லாங்குவேஜில், போலந்தோட லாங்குவேஜில் இருக்குது. சரிங்களா? இதை நீங்கள் ஒரு டிரான்ஸ்லேட்டரில் போட்டு, கூகுள் டிரான்ஸ்லேட்டர்னு ஒரு ஆப் இருக்குது, அதில் நீங்கள் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தமிழ்லையும் நீங்கள் பார்த்துக்கலாம், இங்கிலீஷ்லையும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நான் ஜாப் எடுத்து கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி இதை பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனியில் எடுத்து கொடுத்துருக்கேன், இந்த எந்த எம்ப்ளாயர் உங்களுக்கு வேலை கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாப்ஸ் போலண்ட் சர்வீஸ் அப்படிங்கிற பேர் இருக்குது அவருக்கு, அவருடைய கம்பெனி பேர். கீழே பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் நம்பர் இருக்குது, அவங்களோட அட்ரஸ்லாம் இதில் இருக்குது. அவங்க லாங்குவேஜில் இருக்கனால நமக்கு புரியல. அப்புறம் உள்ள மாடி படித்து காட்டுறேன் உங்களுக்கு. யாருக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன்னா செல்வநாதன் விஸ்வநாதன் அப்படிங்கிற பையனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். இந்தியான்னு இருக்குது. அப்புறம் அந்த பையனோட பிறந்த தேதி இருக்குது, 23/5/1998 இருக்குது. கீழே வந்து கேரக்டர்ஸ் என்ன வேலைக்கு எடுக்கிறீங்க பார்த்தீங்கன்னா அந்த அவங்க லாங்குவேஜில் ப்ராகோனிக் ப்ராடக்ஷன் சம்திங் இருக்குது. அதை பார்த்தோன்னா மீனிங் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ஷன் ஒர்க்கர் அப்படிங்கிறதுக்கு, அதுக்கு மீனிங்கு. வேர் ஹவுஸில் ப்ராடக்ஷன் ஒர்க்கராக நான் எடுக்கிறேன். அப்புறம் கீழே நிறையா இருக்குது. சேல்ரியும் கீழே போட்டிருக்கேன் பாருங்கள். இது சேல்ரி 4496 சேல்ரி. இதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா அரௌண்டு 90,000 கிட்ட சேல்ரி வரும். 8 ஹவர் டியூட்டிக்கு 90,000 சேல்ரி. ஆக்சுவலி 8 ஹவர் டியூட்டி இருக்குது, 10 ஹவர் டியூட்டி இருக்குது, 12 ஹவர் டியூட்டியும் இருக்குது. நீங்கள் எது வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? இங்கே வந்து ஒர்க் பர்மிட்டில் பேசிக்காக 8 ஹவர் டியூட்டி மட்டும் தான் போடுவாங்க. அதுக்கப்புறம் சேல்ரி நீங்கள் பார்க்குறதுக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகிக்கும். சரிங்களா? இது பேசிக் அடிப்படையான சேல்ரி, கண்டிப்பாக அதை கொடுத்தாகணும். கீழே பார்த்தீங்கன்னா டேட், இது வந்து கான்ட்ராக்ட், எத்தனை வருஷம் கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா 1/9/2024 அதுலேருந்து ஆரம்பித்து 31/8/2027 வரைக்கும். இது 3 வருஷம் கான்ட்ராக்டு. இப்போ பார்த்திங்கன்னா தேதி ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி 2024. ஆமாம், இன்னும் 2 நாளில் இந்த ஒர்க் பர்மிட் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுலேருந்து 3 வருஷம் கான்ட்ராக்ட் இருக்குது. இதை நம்ம வந்து எம்பசியில், போலந்தோட எம்பசி வெப்சைட்டில் நம்ம பதிவு பண்ணுது. என்னென்ன இருக்குன்னு நம்ம ஃபுல்லாக முதல்ல படிச்சுட்டு பார்த்தோம். இது ஃபஸ்ட்டு பேஜ் முடிஞ்சிடுச்சு. அடுத்த பின்னாடி பக்கம் பார்த்திங்கன்னா ஒர்க் பர்மிட் வந்து நமக்கு ஏஜெண்ட் தான் அப்ளை பண்ணுவாங்க. ஏஜெண்ட் வந்து ஒரு எம்ப்ளாயர் பிடிச்சி அந்த எம்ப்ளாயர்கிட்ட இந்த பையன் இருக்காருன்னு சொல்லி அவங்கள்ட்ட டாக்குமெண்ட் வாங்கி சைன்லாம் வாங்கி கவர்மெண்ட் வெப்சைட்டில் கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ன்னு இருக்குது. போலந்தில் 16 ஆஃபீஸ் மட்டும்தான் இருக்குது. ஒட்டுமொத்தமாக 16 இடங்களில் 16 கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குது, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸு. அங்கே போயிட்டு இவங்க டாக்குமெண்ட்லாம் வச்சு நம்ம பாஸ்போர்ட்லாம் வச்சு பதிவு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 1 மாதம் கழித்து ஒர்க் பர்மிட் கவர்மெண்ட் தான் கொடுக்கும். இந்த கழுகு சிம்பிள் போட்டு சீல் அடித்து கவர்மெண்ட் தான் கொடுக்கும். இது இங்கேயும் சீல் அடித்து சிக்னேச்சர் போட்டிருக்காங்க, சைன் போட்டிருக்காங்க. 2 பக்கம் தான் ஒர்க் பர்மிட். சரிங்களா? இதுதான் கவர்மெண்ட் கொடுக்குறது. என்ன அதுக்கு மீனிங்னா, இந்த கம்பெனி இந்த இடத்துல அவங்களோட டாக்குமெண்ட்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே இப்படி ஒரு கம்பெனி உண்மையிலே இருக்குது, உங்களுக்கு ஆட்கள் தேவைப்படுதான்னு பார்த்துட்டு அதெல்லாம் ஏற்கனவே அவங்க பணம் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறக்கூடிய டேக்ஸ் ஏதாவது பெண்டிங் இருக்குது அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. அப்படிலாம் இருந்ததுன்னா அந்த ஒர்க் பர்மிட்டே உங்களுக்கு கிடைக்காது. அதெல்லாம் ஓகே நீட்டாக இருக்குது, உண்மையிலே உங்களுக்கு ஒரு ஆள் தேவைப்படுதுன்னு அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா இந்த ஒர்க் பர்மிட் கவர்மெண்ட் தான் அவங்க இந்த எம்ப்ளாயருக்கு கொடுக்கும். எம்ப்ளாயர்கிட்ட நம்ம ஏஜெண்ட் வாங்கி நமக்கு கொரியர் அனுப்புவாங்க. அதுபோக சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டு சேர்த்து அனுப்புவாங்க. என்னென்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டுங்கிறது இப்போ நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ இந்த 2 பக்கம் பார்த்துட்டோம். இந்த சீல்லாம் இருக்கும், கவர்மெண்ட் சீல் ஒர்க் பர்மிட்னா. கவர்மெண்ட் சீல் இல்லாமையும் எலக்ட்ரானிக் ஒர்க் பர்மிட்டும் கொடுக்குறாங்க. அது அந்தந்த கண்ட்ரியை பொறுத்து இருக்குது. இப்போ நாம் வாங்கியிருக்கிறது நேரடியாக ஆஃபீஸில் போய் அப்ளை பண்ணி ஒரு 30 நாள் கழித்து சீல் வாங்கி நம்ம ஏஜெண்ட் நமக்கு அமைச்சிருக்காங்க. இப்போ 2 பக்கம் பார்த்துட்டோம். அந்த ஒர்க் பர்மிட்லேயே கம்பெனி பேர் இருக்குது, அவங்களுடைய இந்த நம்பர் என்னென்ன கம்பெனியோட நம்பரு, இமெயில் அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பரு எல்லாமே இருக்கும். அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி கூகுள் ட்ரான்ஸ்லேட்டரை போட்டு பாருங்கள், அவங்களுக்கு தெரியும். அடுத்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் என்ன இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், கொஞ்சம் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். நம்ம 2 பக்கம் பார்த்துட்டோம். 3ஆவது பக்கம் பார்த்திங்கன்னா இது எம்ப்ளாயர் அவங்களா கொடுக்குறது சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட். அடிஷ்னலாக நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக கொடுங்க. என்னென்னலாம் கொடுக்குறாங்க. இது வந்து
அந்த எம்ப்ளாயரோட கம்பெனி பேர் வந்து ஜாப்ஸ் போலன் சர்வீசஸ் SP.ZOO அப்படின்னு இருக்குது. அப்புறம் அதுதான் அவங்க கம்பெனி பேர் வச்சுருக்க பேர். அப்புறம் 106 அட்ரஸ்ஸு 97,500 பக்கம் இருக்குது. NIP நம்பருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த நம்பர் தான் அவங்க கவர்மெண்ட்டில் பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த ரெகான் நம்பரும் கவர்மெண்ட்டில் பதிவு பண்ணியிருக்குது. அந்த KRS நம்பர், இந்த 3 நம்பரும் இருக்கணும் கண்டிப்பாக. NIP நம்பர், ரெகான் நம்பர், KRS நம்பர், இது இருந்தால் தான் ஒரிஜினல் கம்பெனின்னு பேர். அந்த 3 நம்பரும் இல்லைன்னா அப்படி ஒரு கம்பெனி இல்லைன்னு அர்த்தம். இதெல்லாம் அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு தான் கவர்மெண்ட்டில் நமக்கு இந்த ஒர்க் பர்மிட் கொடுப்பாங்க. இந்த கம்பெனியோடைய ஃபோன் நம்பர் இருக்குது, டெலிஃபோன் நம்பர் இருக்குது. சரிங்களா? இந்த டேட்டில் அவர் வந்து ஒரு லெட்ரு கொடுக்குறாரு, நம்மகிட்ட கொடுக்குறாரு. என்னென்ன கொடுக்குறாரு? அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு என்னென்னலாம் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு அவர் கொடுக்குறாரு. அதில் பார்த்தீங்கன்னா காப்பி ஃப்ரம் த நேஷ்னல் கோர்ட் ரிஜிஸ்டர், நேஷ்னல் கோர்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அது ஜாப்ஸ் போலன் சர்வீஸ் லிமிடெட் லையபிலிட்டி கம்பெனி, இது ஒரு லையபிலிட்டி கம்பெனி சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறத கோர்ட் ஆர்டர் படி ஒரு காப்பியை வாங்கி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது காப்பி ஆஃப் சர்டிஃபிகேட் டெம்பரவரி ஒர்க் ஏஜென்சி, அது கொடுத்துருக்காங்க. அடுத்து 3வது ஒர்க் பர்மிட் டைப் ஏங்கிற ஒர்க் பர்மிட்டை கொடுத்துருக்காங்க. அப்புறம் காப்பி ஆஃப் த ப்ரிமிசஸ் ரெண்டல் அக்ரிமெண்ட்டு போட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதான் நீங்கள் போனீங்கன்னா தங்குறதுக்கான அந்த அக்ரிமெண்ட்டு உங்கள் பேரில் அவங்க உங்களுக்காக ஒரு ரூம் ஒதுக்கியிருக்காங்க, அதுக்கான அக்ரிமெண்ட் அவங்க அதையும் காட்டுறாங்க. அப்புறம் ஃபோட்டோ காப்பி டாக்குமெண்டேஷன் ஆஃப் த பிளேஸ் ஆஃப் அக்காமடேஷன், நீங்கள் தங்குற இடத்த ஒரு ஃபோட்டோ எடுத்து அதில் அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்ஃபர்மேஷன் ஆன் த டீட்டெயில்ஸ் ஆஃப் த ஒர்க் ஃபார் ஜாப்ஸ் போலன் சர்வீசஸ், இந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் லெட்டர் ஆஃப் கேரண்டி, ஒரு கேரண்டி லெட்டர் கொடுக்குறாங்க உங்களுக்கு இந்த கம்பெனிலேருந்து. அப்புறம் 2, அதாவது இந்த எம்ப்ளாயர் கம்பெனிலேருந்து. அடுத்து 3 வந்து 3-4 நிறையா வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்து இது எத்தனாவது தெரில. கன்ஃபர்மேஷன் சர்டிஃபிகேட் ஆஃப் நோ அரியர்ஸ் இன் த பேமெண்ட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன், அந்த நாட்டுக்கு கொடுக்கக்கூடிய டேக்ஸில் எந்த ஒரு பெண்டிங்கும் இல்லை அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் லெட்டரும் அவங்க இதை கொடுக்குறாங்க. சரிங்களா? இவ்வளோ சப்போர்ட்டிங் நமக்கு கொடுக்குறாங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த ஒர்க் பர்மிட்டை பொறுத்த வரைக்கும் 23 பக்கங்கள் இருக்குது. ஏற்கனவே 2-3 பக்கம் பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது பாருங்கள், லெட்டர் ஆஃப் கேரண்டி. இதில் ஒரு கேரண்டி கொடுக்குறாங்க. என்ன, இந்த பையன் இந்த பாஸ்போர்ட் நம்பர், இந்த பையனோட பாஸ்போர்ட் நம்பர் இது, இந்த பையனை நான் வந்து வேலைக்கு ஆள் எடுக்கிறேன் அப்படின்னு அவங்க ஒரு லெட்டர் ஆஃப் கேரண்டி கொடுக்குறாங்க. நான் படித்து காட்டுறேன் பாருங்கள். அவங்க லாங்குவேஜில் இருக்குது, கீழே இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஒரு புரிகிற அளவுக்கு இருக்குது. அதில் பாருங்கள், செல்வநாதன் விஸ்வநாதன் போட்டு ஆக்டிங் ஆன் பிகாப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் போலன் சர்வீஸ் லிமிடெட் லையபிலிட்டி கம்பெனி வித் இட்ஸ் ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் இன் அந்த ரொடாம்ஸ்கோ யூஎல் போட்டு யூஎல் ஸ்ட்ரீட்டு சம்திங் பேரை போட்டு நம்பர் போட்டு போலந்து அப்படின்னு போட்டிருக்கு. இது இந்த கம்பெனி இந்த இடத்துல பதிவாகிருக்கு, நம்பர் போட்டிருக்கு. அப்புறம் கோர்ட் ரிஜிஸ்டர் அண்டர் த நம்பர் போட்டு நிப் நம்பர் இருக்குது, ரேகான் நம்பர் இருக்குது, அப்புறம் KRS நம்பர் இருக்குது போட்டுட்டு அதுக்கப்புறம் ஐ டிக்ளேர், நான் உறுதிமொழி அளிக்கிறேன், தட் த சிட்டிசன் ஆஃப் இந்தியா மிஸ்டர் செல்வநாதன் விஸ்வநாதன், நம்பர் வந்து பாஸ்போர்ட் நம்பர் போட்டு இங்கே இருக்குது. அப்புறம் இந்த பாஸ்போர்ட் நம்பருடைய அவரும் போட்டு வில் பி எம்ப்ளாய்டு இன் அவர் கம்பெனி ஆன் த பேசிஸ் ஆஃப் எ சிவில் லா கான்ட்ராக்ட். இந்த பையன் எங்கள் கம்பெனியில் ஃப்யூச்சரில் வேலைக்கு அமர்த்தப்படுவார் அந்த பேசிஸ் ஆஃப் சிவில் லா கான்ட்ராக்ட், அந்த நாட்டு சட்டப்படி வேலைக்கு அமர்த்தப்படுவார் அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் ஜாப்ஸ் போலன் சர்வீஸ் லிமிடெட் லையபிலிட்டி கம்பெனி ப்ராவிட் ஸ்கீம் அவருக்கு கொடுக்குது. என்ன கொடுக்குது? வித் எ பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ், தங்குறதுக்கான இடத்த கொடுக்குது அப்படின்னு நான் வந்து உறுதியளிக்கிறேன். அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஃப்ரம் ஹிஸ் ஹர் பிளேஸ் ஆஃப் அக்காமடேஷன் டு ஒர்க் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஸ்டார்டிங் ஒர்க் எவ்ரி டே. என்ன சொல்கிறாங்க? நான் டிரான்ஸ்போர்ட் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும், அதாவது தங்குற இடத்துலேருந்து வேலை இருக்கிற இடத்துக்கும், வேலை முடிஞ்சு அங்கேருந்து நாங்களே கார் லெட்டர் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் கொண்டு வந்துடுறோம், வேலைக்கு தங்குற இடத்துக்கு கொண்டு வந்துடுறோன்னு சொல்லி அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் லெட்டர் அதை கொடுக்குறாரு, உறுதிமொழி அளிக்கிறாரு. நாங்களே இந்த பையனை கூப்பிட்டு போயிடுறோங்க, வண்டியில் வச்சு கூப்பிட்டு போயிட்டு வேலையில் விட்றோம், வேலை முடிஞ்சதுக்கப்புறம் வண்டியிலேருந்து இட்டு வந்து தங்குற இடத்துக்கு நாங்களே விட்டுருவோங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதில். அப்புறம் we will also make every effort to ensure that Mr. Selvanathan Vishwanathan returns safely to his home India.
அதான் அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் கண்டிப்பாக அவரை சேஃபாக அவங்க நாட்டுக்கு இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு உறுதிமொழி அளிக்கிறார். இது லெட்டர் ஆஃப் கேரண்டி, வந்து உறுதியாக ஒரு கேரண்டி லெட்டர் கொடுக்குறாரு. அப்புறம் அவர் கம்பெனி அட்ரஸ் போட்டு சீல் போட்டு சைன் போட்டிருக்காரு. சரிங்களா? அடுத்து 5வது பக்கம் இதில் என்ன சொல்லியிருக்காரு, அதே ஜாப்ஸ் போலன் சர்வீஸ்ன்னு போட்டு அட்ரஸ் போட்டு எல்லாம் போட்டு ஜாப்ஸ் போலன் சர்வீஸ் லிமிடெட் லயபிலிட்டி கம்பெனி வித் இட்ஸ் ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் இன் இந்த கம்பெனி இந்த இடத்துல இருக்குது, நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம், எங்களுடைய அட்ரஸ் எல்லாம் போட்டிருக்காரு. கேஆர்எஸ் நம்பர், நிப் நம்பர், ரிகா நம்பர் போட்டு ஐ டிக்ளேர், நான் உறுதிமொழி அளிக்கிறேன், தட் டியூ டு த ஆர்டர்ஸ் ஆஃப் அவுட் கான்ட்ராக்டர்ஸ் அண்ட் டியூ டு த கம்பெனிஸ் ஓன் ஸ்டாஃபிங் நீட்ஸ், நமக்கு ஆள் தேவைப்படுறதுனால ஃபார் எம்ப்ளாயீஸ் the production worker பொசிஷனுக்கு எடுக்கிறாங்க to work in Poland. It has significantly increased compared to last 12 months. Jobs Poland Service Limited Liability Company received 10/7/2024 ரிசீவ் பண்ணுறது டைப் ஏ ஒர்க் பர்மிட். இந்த டேட்டில் வந்து நான் ஒர்க் பர்மிட் வாங்கியிருக்கேன். இந்த பையனுக்கான ஒர்க் பர்மிட் நம்பர் வந்து இந்த நம்பரு 27/4/8/1 போட்டு 2024 ஃபார் த ஒர்க் ஆஃப் எ ஃபாரினர் ஆன் த டெரிட்டரி ஆஃப் ரிப்பப்ளிக் ஆஃப் போலண்ட் ஃப்ரம் த வைவோட் ஆஃப் லோட்ஸ் ஆஃப் ஃபாரினர் சிட்டிசன் ஆஃப் இந்தியா மிஸ்டர் செல்வநாதன் விஸ்வநாதன் born on 23/5/1998 born படிக்கணும், நான் பேர்ன் படித்தேன், சாரி, ஹோல்டிங் எ பாஸ்போர்ட் நம்பர் அது போட்டு அந்த பையனுடைய பாஸ்போர்ட் நம்பரு, டேட் ஆஃப் பர்த்லாம் போட்டிருக்காரு. போட்டுட்டு இந்த பையனை வேலைக்கு எடுக்கிறோம். ஜாப்ஸ் போலண்ட் சர்வீஸ் லிமிடெட் பார்ட்னர்ஷிப் டிக்ளேர்ஸ் த டியூரிங் த ஸ்டே அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஒர்க் பை மிஸ்டர் செல்வநாதன் விஸ்வநாதன் போலண்ட் இந்த பீரியட் ஃப்ரம் அந்த நம்பர்லேருந்து போட்டு இந்த 2027 வரைக்கும் வில் பி his employer in accordance with applicable law and thus undertakes to report from Mr. Selvanathan Viswanathan Social Insurance Institution accordance with statutory deadline. என்னென்ன போட்டிருக்காங்க இதில் நிறைய கச்சகமாக சொல்லியிருக்காரு, கம்பெனி பற்றிலாம் சொல்லியிருக்காரு. இந்த பையனை வேலைக்கு எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு இந்த வருஷத்துக்கு வரைக்கும் சோஷியல் இன்சூரன்ஸில் அவங்களே பார்த்துக்கிறாங்க, இந்த கான்ட்ராக்ட் முடிகிற வரைக்கும் சொல்கிறாரு. அப்புறம் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ்னால் சம்பளம் இன் அக்கார்டன்ஸ் வித் வேஜஸ் ஸ்பெசிஃபிக் இந்த ஒர்க் பர்மிட்டில் என்ன இருக்கோ கண்டிப்பாக அந்த சேலரி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் பேமெண்ட் ஆஃப் சோஷியல் செக்யூரிட்டி கான்ட்ரிபியூஷன், ஹெல்த் கேர் அண்ட் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸஸ் இது எல்லாமே அவர் பே பண்ணுற சொல்கிறாரு. அப்புறம் என்ஷூரிங் எ பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ், நாங்கள் உறுதிமொழி அளிக்கிறோம் இந்த பையன் தங்கக்கூடிய இடத்தையும் நாங்கள் இந்த இடத்துல தங்குறோன்னு சொல்லிவிட்டு அதுக்கான இதையும் நாங்கள் உறுதிமொழி அளிக்கிறோன்னு சொல்கிறாரு. அப்புறம் ரிட்டர்னிங் ஆஃப் த பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் பை கார் ஆஃப்டர் ஒர்க்னு போட்டிருக்காரு. வேலை முடிஞ்சவொடனே நாங்கள் காரில் அந்த பையனை கூட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஜாப்ஸ் போலண்ட் சர்வீஸ் லிமிடெட் லைபிலிட்டி கம்பெனி லிமிடெட் பார்ட்னர்ஷிப் டிக்ளேர் தட் மிஸ்டர் விஸ்வநாதன் பர்ஃபார்மிங் ஒர்க் ஃபார் ஜாப்ஸ் போலண்ட் சர்வீஸ் கம்பெனி எஸ் அக்காமடேஷன் ப்ரொவைடட் ஹிஸ் என்னென்னமோ எழுதி போட்டிருக்காங்க. எல்லாத்தையும் வளர்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. information about the work of foreigner Mr. Selvanathan before and end of the visa and work performed on the basis of contract concluded with proof. Jobs Poland Service Liability Company attaches guarantee letter. என்ன சொல்கிறாரு, நான் கேரண்டி லெட்டர் அட்டாச் பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு கவர்மெண்ட்டுக்கே ஒரு லெட்டர் கொடுக்குறாரு இவர். இந்த பையனை நான் கூப்பிட்றாங்க, அவங்களுக்கு கேரண்டி லெட்டர் கொடுக்குறேன், நான் என்னென்னலாம் அவங்களுக்கு ஆஃபர் பண்ணுறேன், காரில் வச்சு இட்டுட்டு போகிறேன், வேலைக்கு கொண்டு போய் விட்றேன், திருப்பி இட்டு வரேன், அக்காமடேஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு திருப்பி நீங்கள் எம்பசியில் கொண்டு போய் இந்த டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணுறீங்களா, இந்த டாக்குமெண்ட்டு எம்பசிக்கே ஒரு உறுதிமொழி அளிக்கிறார். அதனால் கண்டிப்பாக அந்த பையனை அனுப்புங்கன்னு சொல்லிட்டு. இப்போ 6வது பக்கம் இதிலையும் பார்த்தீங்கன்னா என்னென்ன போட்டிருக்காரு. இது என்ன லெட்ரு, ஸ்டேட்மெண்ட், இங்கேயும் ஒரு ஸ்டேட்மெண்ட் உறுதிமொழி அளிக்கிறாரு. என்ன லாங்குவேஜ், அவங்க லாங்குவேஜில் இருக்குது, அதனால் இது படிக்க முடியல. அடுத்து 7வது பக்கம் இங்கே லெட்டர் ஆஃப் இன்டென்ட்
என்ன குறிக்கோளுக்கு ஆள் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத அது சம்மந்தமாக என்னென்ன போட்டிருக்காங்க அதெல்லாம் படித்து பார்த்துங்க. அப்படியே பாஸ் பண்ணி ஆங்கிலம் தெரிஞ்சுன்னா படித்து பார்த்துங்க. இதில் என்ன போட்டிருக்காங்க, எம்ப்ளாயர் இன்டென்ஸ் டு என்ன எதுக்காக எடுக்கிறாருன்னா டு எம்ப்ளாய் த எம்ப்ளாயி ஆஸ் ப்ராடக்ஷன் ஒர்க்கருக்காக நாங்கள் எடுக்கிறோம். Following conditions, contract of mandate will be concluded between the parties and the monthly போட்டு என்னென்னமோ போட்டிருக்காங்க. இந்த சேலரி போட்டிருக்காங்க 4496 PLN இந்த போலந்து நாட்டு சேலரி போட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் ஹவர்ஸ் வில் பி மினிமம் 160 ஹவர்ஸ், மினிமம் கண்டிப்பாக இவ்வளோவா கொடுக்குறோன்னு போட்டிருக்காங்க. அவர் ரேட் வில் பி 28, 1 ஹவருக்கு 28.10 போலந்து நாட்டு சேலரி கொடுக்குறாங்க. ஒரு போலந்து நாட்டு காசு வந்து நம்ம காசுக்கு 20 ரூபா வருது. சரிங்களா? அப்புறம் இன்ட்டு 28ன்னு போட்டு பெருக்கி பார்த்துங்க. 28.10ன்னு போட்டு பெருக்கி பார்த்துங்க. 1 ஹவருக்கே கிட்டத்தட்ட ஒரு 4500 கிட்ட. சாரி, எவ்வளோ ஒரு வாட்டி பார்த்துவார், கால்குலேட்டர் போட்டு பார்த்துமே. 20 ரூபா ஒரு சேல்ரி இன்ட்டு 28 போட்டுப்போம், 560 ரூபா. சரிங்களா? 1 ஹவருக்கு 560 ரூபா சேலரி வருது. இப்போ 8 ஹவர் போட்டு பார்த்துக்குங்க. 8 ஹவரும் போட்டு பெருக்கி பார்த்துங்க. ஈக்குவல் போட்டு இன்ட்டு 8 ஹவர். ஒரு நாளைக்கு 4480 ரூபா, 4500 ரூபா ஒரு நாளைக்கான சேலரி குறைஞ்சது கிடைக்கிது. இன்ட்டு ஒரு 25 போட்டு பார்த்தா விட மன்னிக்கணும், இன்ட்டு ஒரு 25 நாள் குறைஞ்சபட்சம் வேலை பார்த்தா விட 1,12,000. ஓகே, ஒரு 90,000 வருதுன்னு வச்சுங்க, அப்படியே கணக்கு போட்டுங்க. சரிங்களா? நான் சொல்கிறது குறைஞ்ச 90,000, டேக்ஸ்லாம் போக 90,000 உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து என்ன இருக்குது, 7வது பக்கத்துக்கு திணற அளவுக்கு இருக்குது. அப்புறம் 8வது பக்கம் இருக்குது. எல்லாம் படித்து பார்த்துங்க, நிப்பாட்டி போட்டு படித்து பார்த்துங்க. எம்ப்ளாயர் போட்டோம், இன்சூரன்ஸ் ப்ராவைட் பண்ணுறோம், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்டிருக்காரு, சிவில் லா போட்டிருக்காரு, அக்ரி டு த அபவுட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்டிருக்காரு. அப்புறம் அடுத்து இதையும் நிப்பாட்டி படித்து பார்த்துங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி படித்து பார்த்துங்க, சீல் அடிச்சிருக்காரு. அடுத்து 10வது பக்கம், இது இன்ஃபர்மேஷன் அபவுட் ஒர்க்கை பற்றி அவர் டீட்டெயிலாக கொடுத்துருக்காரு, என்னென்ன எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு இதையும் ஃபுல்லாக படித்து பார்த்துங்க. அப்புறம் அடுத்து அவங்க லாங்குவேஜில் இருக்குது 16வது பக்கம். ஃபோட்டோ அக்காமடேஷன் ஃபோட்டோ அடிச்சிருக்காரு பாருங்கள். இது வந்து கிச்சனு, டைனிங் ஹாலு எல்லாமே இதில் இருக்குது. அப்புறம் கிச்சனை க்ளோஸ்அப் எடுத்துருக்காரு. ஓகே, இது பெட்ரூமு, ஒரு பெட் இருக்குது. அப்புறம் அந்தாண்ட வந்து ஃபுல்லாக விண்டோ கிளாஸ் டோர் இருக்குது, ஒரு ஸ்க்ரீன் இருக்குது. சரிங்களா? அடுத்து இது ஹாலு, எல்லாம் உட்காந்து பேசிக்கிற மாதிரி. அப்புறம் இது தூங்குறதுக்கான இடம், பெட்ரூம் பாருங்கள், தலையணை இருக்குது, பெட்டு இருக்குது, ஒரு போர்வை இருக்குது, பக்கத்தில் ஜன்னல் இருக்குது, அழகாக கண்ணாடி டோர் இருக்குது, ஸ்க்ரீன் இருக்குது. இதுதான் பெட்ரூமு. நல்லா உங்களுக்கு பெட்ரூமை ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்காரு. வசதியாக இருக்குது, நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. அக்காமடேஷன் ஃபுல்லி ஃபர்னிஷ்டாக இருக்கும். ஆக்சுவலி அங்கே பார்த்தீங்கன்னா அக்காமடேஷன் வந்து ஃபுல்லி ஃபர்னிஷ்டு. என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது குளிர் பிரதேசம், குளிர் நாடுங்கிறனால எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அதில் இருக்கும். உங்களுக்கு என்னென்னா, உங்களுக்கு தூங்குறதுக்கு படுக்கிறதுக்கு தேவையான பெட்டு, காட்டோட பஞ்சு மத்தையோட பெட்டு இருக்கும். உங்கள் பொருளெல்லாம் வச்சுக்கிறதுக்கு கபோர்டு இருக்கும். துணி துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷின் இருக்குது. அப்புறம் வாஷிங் மிஷினு, காய்கறிலாம் வச்சுக்கிறதுக்கு இது காய்கறி வைக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜ் இருக்குது. அப்புறம் சமைக்கிறதுக்கு தேவையான கரண்ட் அடுப்பு, கேஸ் அடுப்பு, இது எல்லாமே ஃபுல்லி ஃபர்னிஷ்டாக இருக்கும். உங்களுக்கு அது ஃப்ரீ தான். குளிக்கிறதுக்கு ஹாட் வாட்டர் இருக்குது, ஃபுல்லி ஹாட் வாட்டர், ஷவர் ஃபுல்லாக இருக்கும். குளிர் பிரதேசங்கிறனால ஃபுல்லி எந்த வாட்டர் திறந்தாலும் உங்களுக்கு ஹாட் வாட்டரும் வரும், கோல்டு வாட்டரும் வரும். சரிங்களா? சமைக்கிறதுக்கு அந்த மாதிரி தான், குளிக்கிறதுக்கு அப்படி தான், டாய்லெட்டுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம்
ஆமாம், 2 பேருக்கு ஒரு ரூம். அவங்க சொல்கிறது 2 பேருக்கு ஒரு ரூம் கொடுத்துட்றாங்க. சரிங்களா? ஒரு ரூமில் வந்து 2 காட் இருந்த மாதிரி இருக்கும். படுத்துக்கு தேவையான பெட் இருக்குது. 2 பேர் தங்கிக்கிற மாதிரி இருக்குது. இதே நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக போனீங்கன்னா முன்கூட்டியே சொல்லிங்கன்னா அவங்களுக்கு இண்டிவிஜுவல் ரூம் கொடுத்துருவாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட தங்கிக்கலாம். இந்த வேலைக்கு நம்ம வேர்ஹவுஸ் வேலைக்கு ஆண்களும் உள்ளே போகலாம், பெண்களும் உள்ளே போகலாம். நாங்கள் எடுக்கிறோம் 45 வயசுக்குள்ளே இருக்கணும். சரிங்களா? 19 வயசில் 45 வயசுக்குள்ளே யாராக இருந்தாலும் இந்த வேலைக்கு வருஷம் முழுக்க அப்ளை பண்ணலாம். எப்போதுமே வேலைகள் உண்டு, நீங்கள் வரலாம். சரிங்களா? அப்புறம் வேறு ஃபோட்டோஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். கை கழுவுறதுக்கு வாஷ் பேசின் இருக்குது, இந்தியன் டாய்லெட் இருக்குது, இங்கே வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது. அப்புறம் சர்டிஃபிகேட் போட்டு கம்பெனிக்கான சர்டிஃபிகேட் இதெல்லாம் அவர் காட்டுறாரு. அவர் வந்து நிறைய கம்பெனி வச்சுருக்காரு. அந்த கம்பெனியோடைய பேர், அதோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இது எல்லா டீட்டெயிலும் அடுத்து அவங்க கொடுத்துருக்காங்க. பெரும் பணக்காரங்க நிறைய கம்பெனி வச்சுருப்பாங்க, ஒரே கம்பெனி ரன் பண்ண மாட்டாங்க. அந்த கம்பெனி, அந்த பிரான்ச் கம்பெனி, அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். எல்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சரிங்களா? ஓகே. சில பேருக்கு கொஞ்சம் பக்கங்கள் கம்மியாக இருக்கும், ஒவ்வொரு எம்ப்ளாயர் பொறுத்து வித்தியாசப்படும். சில பேருக்கு ஒரு மேபி 15 பக்கங்கள் கூட இருக்கும். நான் வந்து என்னென்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். 1 இயர் ஒர்க் பெர்மிட்டும் எடுத்து கொடுப்பேன், அல்லது 3 இயர் ஒர்க் பெர்மிட்டும் எடுத்து கொடுப்பேன். இது வந்து அப்பப்போ எம்ப்ளாயர் பொறுத்து மாறுபடும். ஒவ்வொரு மாதமும் புது கான்ட்ராக்டரை பிடிச்சி, புது எம்ப்ளாயர் பிடிச்சி தான் உங்களுக்கு வேலைவாய்ப்பு வாங்கி தரேன். ஒரே எம்ப்ளாயர் இருக்க மாட்டாங்க. வெவ்வேறான கம்பெனிகளுக்கு அவங்க பேரில் தான் எடுத்து கொடுப்பேன். நீங்கள் வந்து வேர்ஹவுஸ் ஒர்க்கராக போகிறனால அங்கே பார்த்தீங்கன்னா வேர்ஹவுஸுங்கிறது பெரிய பில்டிங்கு. அதில் 1000க்கும் மேற்பட்டவங்க ஒரே பில்டிங்கில் வேலை செய்வாங்க. அவ்வளோ பெரிய பில்டிங் இருக்கும். எல்லா கடைகளுக்கு தேவையான எல்லா பொருளுமே உள்ளே இருக்கும். சரிங்களா? ஒவ்வொரு வேர்ஹவுஸும் ஒவ்வொரு டைப் ஆஃப் வேர்ஹவுஸ் இருக்குது. இப்போ வந்து துணி வேர்ஹவுஸ்னால் எல்லா பிராண்டடுக்கு கிளாத்ஸும் இருக்கும், நிறைய துணிகள்லாம் இருக்கும். அதெல்லாம் மடித்து வைக்கிறது, பேக்கேஜ் பண்ணுறது, இந்த சம்மந்தமான வேலைகள்லாம் இருக்கும். அப்புறம் கார் வேர்ஹவுஸ்னால் காரோடைய ஸ்பேர் பார்ட்ஸு, இது சம்மந்தமானது. இந்த டயரு, வீலு, டீப்பு என்னென்ன இருக்கோ, ஹெட்லைட்டு, டூமு, இதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் அடிக்கிறதுக்கும் நீங்கள் அதெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டுறது, அடுக்கி வைக்கிறது, எடுத்து கொடுக்குறது, இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். அப்புறம் ஃபுட் வேர்ஹவுஸு, அப்புறம் க்ரோசரி ஷாப் வேர்ஹவுஸு, கடைகளுக்கு தேவையான எல்லா வேர்ஹவுஸும் ஒரு 6-7 விதமான வேர்ஹவுஸ் இருக்குது. நீங்கள் அங்கே போய்ட்டு எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த வேர்ஹவுஸ் வேலைக்கு நீங்கள் போய்க்கலாம். அங்கே வந்து பேட்ரி கார் ஆப்ரேட் பண்ணக்கூடிய வேலையும் இருக்குது. அதுக்கு 300 euro அவங்க சார்ஜ் பண்ணிக்கிறாங்க. அவங்க சேலரி படிச்சுப்பாங்க, அதை லைசன்ஸ் எடுத்து கொடுத்துருவாங்க. அந்த பில்டிங்குள்ளே நீங்கள் பேட்ரி கார் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அல்லது ஃபோர்க் லிஃப்ட், பொருளில் மெஷின் மூலமாக தூக்கி வைக்கிறது, ஹைட்டில் வைக்கிறது, இல்லை வண்டியில் ஏற்றுறது, அதையும் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு 300 euro பிடிச்சிப்பாங்க. அதையும் நீங்கள் அங்கேயே போய் லைசன்ஸ் எடுத்துகிட்டு அதை நீங்கள் ஆப்ரேட் பண்ணலாம். பலவிதமான வேலைகள் இருக்குது. எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம். சரிங்களா? அப்புறம் என்ன சொல்ல வரேன், ஆக்சுவலி ஒரு நிமிஷம் இருங்க. ரொம்ப நேரம் பேசிட்டேன், எனக்கும் டயர்டாக இருக்குது. பேச வேண்டியது ஏகப்பட்டது இருக்குது. ஓகே. ஓகே, அடுத்து என்ன சொல்கிறேன்னா, யூரோப் பொறுத்த வரைக்கும் சிங்கப்பூர் மாதிரியோ மலேசியா மாதிரியோ நம்ம அப்ளை பண்ணோன்னே இம்மிடியேட்டாக போயிட முடியாது வேலைக்கு. அங்கே வந்து ப்ராசஸ் வந்து நிறைய டைம் எடுக்குது. மினிமம் ஒரு 3 months to 6 months குறைஞ்சபட்சம் எடுக்குது. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுபோக இந்த வேலைகள் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தால் கூட 100% 100% நீங்கள் போயிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஏஜென்ட்டாலையும் சொல்ல முடியாது. நம்ம டாக்குமெண்ட் மட்டும்தான், எந்த ஏஜென்ட்டாக இருந்தாலும் டாக்குமெண்ட் மட்டும் தான் எடுத்து கொடுப்பாங்க. நீங்கள் அதை கொண்டு போயிட்டு எம்பசிலையோ இல்லை விஎஃப்எஸ்லையோ சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணாக தான் அவங்க விசா கொடுப்பாங்க. விசா கொடுக்கும்போது செக் பண்ணுவாங்க. இந்த கம்பெனியை பார்ப்பாங்க, உங்களை பார்ப்பாங்க, பாஸ்போர்ட்டை பார்ப்பாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு பல வகையாக யோசிச்சு எல்லாத்தையும் அதுக்கப்புறம் தான் விசா கொடுக்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணி அவங்க கொடுப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரிஜெக்ஷனும் இருக்குது, நிறைய விசா கிடைக்கிறதும் உண்டு, ஸ்டாம்பிங் ஆகிறதும் உண்டு. பாசிபிலிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர் அப்ளை பண்ணால் ஒரு 8 பேர் கிடைக்கிது, 2 பேர் கிடைக்காமையும் போகுது. இதனால் நம்ம பணம் வாங்கிட்டு 100% வேலை வாங்கி தருவோம் அப்படின்னு எங்களால் வாக்குறுதி கொடுக்க முடியாது. எந்த ஏஜென்ட்டாலும் கொடுக்க முடியாது. நிறைய பேர் 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம்னு வாங்குறாங்க வேறு ஒரு ஜாபுக்கு, ஏஜென்ட் விசா வாங்குறாங்க. அதுக்கப்புறம் விசா கிடைக்கலன்னா முழு பணமும் திருப்பி ரிட்டர்ன் கொடுக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் கொஞ்சம் பேர் 1 லட்சம் 2 லட்சம் திருப்பி கொடுப்பாங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 2 லட்சம் to 3 லட்ச ரூபா உங்களுக்கு லாஸ் ஆகும் வேலை கிடைக்கலன்னா. வேலை கிடைச்சிச்சின்னா கிரேட், நீங்கள் போயிடுவீங்க, மாதம் 1 லட்சம்
ஒன்று 30 சம்பாதிச்சிங்கன்னா வீட்டுக்கு 1 லட்சம் அனுப்பிங்க, லைஃப் செட்டில்டு. ஒரு வருஷத்துக்கு 12 லட்சம் அனுப்பிங்க, 2 வருஷத்துக்கு 24 லட்சம் அனுப்பிங்க, வீடு கட்டுவீங்க, கார் வாங்குவீங்க, லைஃப் செட்டில் ஆகிடலாம். அந்த ஆசையில் தான் எல்லோரும் வந்து அப்ளை பண்ணுறாங்க. ஒரு 8 பேர் கிடைக்கிது அப்படிங்கும்போது நம்ம அதில் இருக்க மாட்டோமாங்கிற ஒரு பேராசையில் தான் நம்ம வர்றோம். பை அன்லக்கிலி நமக்கு கொஞ்சம் ரிஜெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து எந்த பணமும் யாரும் ரிட்டர்ன் தர மாட்டாங்க. சரிங்களா? அப்படி தான் இருக்குது ஏஜென்ட்டுக்கு. இப்போ நான் எடுக்கிறது பார்த்தோன்னா வெறும் 1.5 லட்சத்துக்குள்ளே உங்களுக்கு ஒர்க் பர்மிட் டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து கொடுக்குறேன். என்ன மாரி வேறு எந்த ஏஜெண்ட்டாக நீங்கள் யூடியூப்பில் பாருங்கள், இல்லை வேறு நீங்கள் நேரில் எத்தனையோ ஏஜெண்ட்டை மீட் பண்ணியிருப்பீங்க. என்னுடைய பட்ஜெட் 1.5 லட்சத்தில் யாராவது அவங்க எடுத்து கொடுக்குறாங்க பாருங்கள். குறைஞ்சது 2.5 வாங்குவாங்க, 3.5, 4, 4.5, 5 வரைக்கும் வாங்குறாங்க. சரிங்களா? அப்படி இருக்கும்போது நான் வெறும் டாக்குமெண்ட் சார்ஜஸ் மட்டும் தான் வாங்குகிறேன். அப்போ ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா எந்த பணமும் ரிட்டர்ன் வராது. இது வந்து நான் மட்டுமே வச்சுக்கிறது கிடையாது. அவங்க ஏஜெண்ட் இருக்காங்க. வேர் ஹவுஸுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் உள்ள ஏஜெண்ட்டு தான் அப்ளை பண்ண முடியும். நம்ம நேரடியாக இந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ண முடியாது. மற்ற கம்பெனிக்கு நேரடியாக அப்ளை பண்ணுற மாதிரி வேர் ஹவுஸுக்கு நேரடியாக அப்ளை பண்ண முடியாது. ஏஜெண்ட் மூலமாக தான் போய் ஆகணும். அதுவும் அங்கே உள்ள ஏஜெண்ட் மூலமாக தான் போய் ஆகணும். இங்கேயே இந்தியாவில் ஏஜெண்ட் இருந்தால் கூட அங்கே ஒரு ஏஜெண்ட்டோட டைப் வச்சு தான் போக முடியும். அப்படி தான் நானும் டைப் வச்சுருக்கேன். அவங்களுக்கு பணம் அனுப்பி அவங்க டாக்குமெண்ட் ரெடி பண்ணி எனக்கு கொடுக்குறாங்க, நான் அவங்களுக்கு கொடுக்குறேன். அதில் என்னுடைய வெளிப்படையான சார்ஜஸ் 15,000 எனக்கு கிடைக்கிது. அப்ராக்சிமேட்லி 15,000, 14,000 இல்லைனா ஒரு 15,000, ஒரு அதிகபட்சம் ஒரு 18,000 அந்த மாதிரி தான் கிடைக்கும். சரிங்களா? இது ஏன் கொஞ்சம் முன்ன இருக்குன்னா டாலர் எக்ஸ்சேஞ்சில் அந்த நாட்டுக்கு பணம் அனுப்புறதில்ல. அப்பப்போ எனக்கு எக்ஸ்சேஞ்ச் வந்து பணம் வந்து வித்தியாசப்படுது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் மாறுபாடு வருது. அதனால தான் வந்து எனக்கு என்னுடைய லாபமே கொஞ்சம் முன்ன இருக்குது. ஸ்டாண்டர்டாக சொல்ல முடியல. இதில் எந்த பணமும் ரிட்டர்ன் கிடைக்காது. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு என்னை அணுகுங்க. நான் உங்களுக்கு நல்ல ஒர்க் பர்மிட் எடுத்து கொடுக்குறேன். இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உண்மையிலே இது ஒரு நல்ல ஏஜெண்ட்டான்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஒரு ஏஜெண்ட் உண்மையிலே அவர் எடுத்து கொடுக்குறாரா, இல்லை அவர் ஒரு பணத்தை வாங்கிட்டு ஃபோன் ஆஃப் பண்ணிவிட்டு ஓடுறாளா, அவரோட அட்ரஸ் என்ன, எங்கே அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுபோல் ஏஜெண்ட் ஒரு வார்த்தை சொல்கிறாருன்னா நிறைய பேர் உண்மையை சொல்கிறதில்ல. பட் ஏஜெண்ட்டுக்கு உண்மையை சொல்லணும். ஏஜெண்ட்டால் என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியாதுங்கிறத சொல்லணும். நான் வெளிப்படையாக சொல்லிட்டேன். என்னால் டாக்குமெண்ட் மட்டும்தான் எடுத்து தர முடியும். நான் மட்டும் இல்லை, எந்த ஏஜெண்ட்டாக இருந்தாலும் டாக்குமெண்ட் மட்டும்தான் எடுத்து தர முடியும். விசா வாங்கி தரதும் தராததும் யாரோட கையில் இருக்குது? எம்பசி கையில் தான் இருக்குது. அதுக்கு தான் அவங்க ஆஃபீஸர் போட்டிருக்காங்க. அவர் எடுக்க வேண்டிய முடிவை அவங்க தான் எடுக்க முடியும், நம்ம எடுக்க முடியாது. சரிங்களா? இதுதான் ஒரிஜினல். இதை நீங்கள் வந்து படித்த பசங்க, நல்லா படிச்சிருக்கீங்க. இந்த காலத்தில் எல்லாருமே 12th மேலே படிச்சிருக்கீங்க, காலேஜ் படிச்சிருக்கீங்க, இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க. நீங்கள் வந்து ஏஜெண்ட்டு மேலே குருட்டாம்போக்கில் நம்பிக்கை வைக்கிறீங்க. அப்படிலாம் நம்பிக்கை வைக்காதீங்க. நீங்கள் 100% அனுப்பிச்சிடுவீங்களாங்க, உங்களை நம்பி தான் இருக்கேன், அப்படிலாம் நீங்கள் நம்பாதீங்க. நல்லா புத்தி இருக்குது, நல்லா மூளை இருக்குது, நல்லா படிச்சிருக்கீங்கன்னா ஆனால் உங்களால் என்ன பண்ண முடியும்? வாட் யூ கேன் டூ. என்னுடைய வேலை என்ன, உங்களுடைய வேலை என்ன, உங்கள் என்ன ஒரிஜினாலிட்டி, என்னென்ன ப்ராசஸ், அதை தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஏஜெண்ட்டுங்கிறத நான் எப்படி நம்புறது? நீங்கள் பணத்தை வாங்கிக்கிட்டு அதுக்கான ப்ரூஃப் என்ன, அதை தான் நீங்கள் கேட்கணும். என்ன மாதிரியான டாக்குமெண்ட் எடுத்து கொடுப்பீங்க? நீங்கள் ஏற்கனவே அந்த மாதிரி டாக்குமெண்ட் எடுத்துருக்கீங்களா? ஒரு சாம்பிள் டாக்குமெண்ட் காட்டுங்க, உங்களோட பாஸ்போர்ட் காட்டுங்க, உங்கள் அட்ரஸ் காட்டுங்க. உங்களை எப்படி நம்புறது? ஒரு ஏஜெண்ட்டுன்னா அவருடைய அட்ரஸ் கூட தெரிஞ்சுக்கிறது இல்லையா? அவருடைய ஃபோட்டோவை வாங்கி வச்சுக்கிறது இல்லையா? அவருக்கு பாஸ்போர்ட் காப்பி வாங்கி வச்சுருக்கீங்களா? படித்த பசங்க தானே, நல்லா தெம்பாக கேளுங்க, போல்டாக கேளுங்க. ஆனால் பணம் கட்டுறேன், உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் கொடுங்க, உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேளுங்க. தப்பு கிடையாது. எது ஏஜெண்ட்டாக நீங்கள் கேட்டு வாங்குங்க. நான் கொடுக்குறேன். உண்மையிலே உங்களுக்கு என்னுடைய அட்ரஸ் ப்ரூஃபு, என்னுடைய பாஸ்போர்ட் காப்பி, என்னுடைய ஐடி ப்ரூஃபு, என்னுடைய ஆதார் கார்டு ப்ரூஃபு, என்னுடைய ஜாதி சான்றிதழ், இதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். என்னுடைய வீட்டோட ஃபோட்டோ, என்னுடைய வீட்டு அட்ரஸ்ஸு, ஒரு வீடியோ கூட எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிங்க. சரிங்களா? இந்த டாக்குமெண்ட் 100% கவர்மெண்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரிஜினல் டாக்குமெண்ட். அதுக்கு நான் உறுதியளிக்கிறேன். இந்த டாக்குமெண்ட் ஒரிஜினல் டாக்குமெண்ட் வாங்கி தரத்துக்கு தான் இந்த சார்ஜஸ். அப்படி இல்லாத பட்சத்தில், டூப்ளிகேட்டாவோ ஃபேக்காவோ போலியாவோ இருக்கும் பட்சத்தில் ஒட்டுமொத்தமாக உங்களிடம் வாங்கிய காசை நான் திருப்பி தந்து விடுகிறேன் அப்படின்னு நான் உறுதிமொழி அளிக்கிறேன். இந்த வீடியோவில் யூடியூப்பில் உங்களுக்கே நான் சொல்கிறேன். சரிங்களா? 1.5 லட்சம் வாங்கி உங்களுக்கு டாக்குமெண்ட்டு நான் ரெடி பண்ணுறேன். அந்த நாட்டில் உள்ள ஏஜெண்ட்டுக்கு அனுப்பி அவங்க ஒர்க் பர்மிட் கவர்மெண்ட்டில் சப்மிட் பண்ணி அவங்க வாங்கி எனக்கு அனுப்பி திருப்பி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதுக்கான சார்ஜஸ் நான் வாங்கிக்கிறேன். சரிங்களா? இதில் நாட் ரீஃபண்டபிள். 5 பைசா கூட திருப்பி கிடைக்காது. எந்த ரிசல்ட் வந்தாலும் எந்த பைசா உங்களுக்கு கிடைக்காது. அண்ணன் வெளிப்படையாக உங்களுக்கு சொல்கிறேன். திரும்பி பார்க்காம தான் போகணும்.
உங்களுக்கு கிடைக்கலனா எதுவுமே கேள்வி கிடையாது. இதை வெளிப்படையாக உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் என்னென்ன இவ்வளோ காசு வாங்குறீங்களே, ரொம்ப பெரிய தொகையாச்சு. ஆமாம், பெரிய தொகை தான். எல்லாருக்குமே இது பெரிய தொகை தான். 10 ரூபானாலும் நமக்கு பயன்படுச்சுன்னா பரவாயில்ல. 1,50,000 லட்சம் ஆச்சு, கண்டிப்பாக பெரிய தொகை தான். ஆனாலும் அதுக்காக என்ன பண்ண முடியும்? உண்மை தான். உண்மை தான் சொல்ல முடியும். உங்கள் வெட்டியாக என் மேலே நம்பிக்கை வைக்காதீங்க. கிடைக்கிதுன்னு சொல்கிறாங்க, நிறைய பேர் போகிறாங்க. வருஷம் மக்கள் போயிட்டு தான் இருக்காங்க. வேலைக்கு போகிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, வீடு வாங்குறாங்க, நிலம் வாங்குறாங்க, வாழ்க்கையில் முன்னேறி பல பேர் போயிட்டுருக்காங்க. அந்தமாரி அவங்கவுங்க முயற்சி எடுக்கிறாங்க, ரிஸ்க் எடுக்கிறாங்க. ரிஸ்க் எடுத்தால் தான் ஏதாவது ஒன்று கிடைக்கும். இதுதான் வந்து உலக வழக்கம், உலக இயற்கை அப்படி தான் இருக்குது. சரிங்களா? அது குறைஞ்சபட்சத்தில் ரிஸ்க் எடுத்து ரிசல்ட்டை பாருங்கள் தான் நம்ம சொல்கிறோம். அதில் 1,50,000 லட்சம் தான் நான் வாங்குறது. ஒட்டுமொத்த செலவு 1,50,000 லட்சம். அதுக்கப்புறம் ஃப்ளைட் டிக்கெட்டு ஒரு 60,000 இருக்குது. எம்பசியில் ஒரு 15,000 to 20,000 நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். எம்பசியாக இருந்தால் நீங்கள் ஈஸியாக பதிவு பண்ணிடலாம். பதிவு பண்ணுறது காசு கிடையாது, அதை நானே பதிவு பண்ணி கொடுத்துருவேன். சப்போஸ் விஎஃப்எஸ்ஸாக இருந்தால் அது டேட் கிடைக்காது. நம்ம வந்து தனியாக ப்ரைவேட்டாக விஎஃப்எஸ் டேட்டு எடுத்து கொடுக்குற ஆளுக்கு நம்ம காசு கொடுத்து அதுக்கப்புறம் எம்பசி ஆஃபீஸரை பார்க்குற மாரி பிளாக்கில் வந்து வாங்கி தான், அந்த டேட்டா வாங்கி தான், பணம் கொடுத்து வாங்கி தான் நம்ம ஆஃபீஸரை பார்க்குற மாதிரி இருக்குது. அதுக்கான சார்ஜஸ் நீங்கள் அவர்கிட்ட பே பண்ணுவீங்க. அது எவ்வளோ இருக்குங்கிறது நம்ம சொல்ல முடியாது இந்த வீடியோவில். நம்ம ஒரு ரேட்டை சொன்னோன்னா அந்த ஏஜென்ட்டுக்கு அதே ரேட்டை பிடிச்சிப்பாங்க. நம்ம ஒரு பெரிய ரேட்டை சொன்னோம்னு வச்சிங்களேன், உடனே அந்த ஏஜென்ட்டுக்கு சொல்லுவாங்க, பாருங்கள் இந்த பையன் பீட்டருங்க பையன் இவ்வளோ ரேட் சொல்லியிருக்காவில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. சரிங்களா? அதனால தான் நான் ரேட் சொல்லலை. எது வேணாலும் இருக்கலாம். அந்த ரேட்டை நீங்கள் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள், நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அந்த ரேட்டை பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேட் கிடைக்கும். இமீடியட்டாக நீங்கள் 6 மாதம் வெயிட் பண்ண தேவையில்லை. பணம் கொடுத்து ஒர்க் பர்மிட் வந்த 2 மாதத்துலேயே உங்களுக்கு அந்த டேட் எடுத்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் பண்ணிவிட்டு வீசா கிடைச்சோடனே நீங்கள் பொழந்துக்கு போயிடலாம். சரிங்களா? இது வந்து இந்த நான் வாங்குகிற ஏஜென்ட் ஃபீஸில் வந்து மொத்தம் 1,50,000 லட்சம். இதை நீங்கள் இனிஷியலாக 75,000 கட்டுவீங்க. அது போக வெறும் பாஸ்போர்ட்டுடைய ஜெராக்ஸ் மட்டும் எனக்கு காப்பி எடுத்து ஸ்கேன் பண்ணி அனுப்பிங்க. எல்லா பேஜஸும், ஃபஸ்ட் பேஜில் லாஸ்ட் பேஜஸ் வரைக்கும். ஸ்டார்டிங்கில் வந்து இனிஷியலாக உங்கள் பாஸ்போர்ட்டுடைய உங்களுடைய ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட் பேஜ், செகண்ட் பேஜ் சொல்லி ஒரு 38 பக்கம் எம்டி பேஜஸாக இருந்தால் கூட எல்லாத்தையும் ஆர்டர் படி ஒரு பிடிஎஃபாக ஒரே ஃபைலை நீங்கள் அனுப்பணும். அது போக 75,000 நீங்கள் பணம் கட்டணும். கட்டிங்கன்னா அதுக்கப்புறம் 2 மந்த் டைம் எடுத்துக்கும். உங்கள் ஒர்க் பர்மிட் ரெடி ஆகி, இப்போ நான் காட்டணும் பார்த்தீங்களா வீடியோவில், இந்தமாரி ஒர்க் பர்மிட் உங்களுக்கு வரும். இதேமாரி உங்கள் பேரில் எந்த எம்ப்ளாயர் வேணாலும் இருக்கலாம். வேர்ஹவுஸ் ஜாப் எடுத்திருப்பேன், அல்லது இது ஸ்கில்டு ஜாப்பும் எடுத்திருப்பேன். எந்த ஜாப்பும் எடுத்திருப்பேன். ஆனால் அங்கே போய்ட்டு வேர்ஹவுஸ் வேலை தான் இருக்கும். ஏதாவது ஸ்கில்டு ஜாப் போட்டு ஒரு எலக்ட்ரிஷியனாவோ, மெக்கானிக்காவோ, அல்லது ப்ளம்பராகவோ, வெல்டராகவோ அப்படி போட்டிருப்பேன். ஸ்கில்டு ஜாப் போட்டு ஒரு கவர்மெண்ட்லேருந்து எடுத்துருவேன். அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு வேர்ஹவுஸ் வேலை தான் உங்களுக்கு. நான் உங்களுக்கு வேர்ஹவுஸ் வேலை மட்டும்தான் உங்களுக்கு தச்சமாக எடுத்து கொடுக்குறேன். சரிங்களா? ட்ரக் டிரைவர் நான் எடுக்கிறேன், அது தனி வீடியோவில் போடுறேன். பட் இந்த இதில் சொல்கிறது வேர்ஹவுஸ் ஜாப் மட்டும் தான் நான் எடுக்கிறேன். அதனால் அங்கே போய்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். 1 இயர் எடுக்கிறேன், இல்லை 3 இயர் எடுக்கிறேன். எப்படி பார்த்தாலும் நம்ம வீசா 1 இயருக்கு தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரெனியூவல் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் ரெனியூவல் பண்ணிக்கலாம். பேசி வந்து குரல் சரியாக வர மாட்டேங்குது, ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, நிறைய விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்கு. அப்புறம் இவ்வளோ பணம் கட்டுறோமாண்ணே, இது எப்படிண்ணே நீங்கள் திருப்பி தர முடியாதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், உண்மை தான். எந்த பணமும் ரிட்டர்ன் வராது. ரிஸ்க்கு நீங்கள் தான் எடுக்கணும். உங்களுடைய கனவை நீங்கள் தான் காணணும். உங்கள் பணத்தில் தான் நீங்கள் கனவு காண முடியும். என் பணத்தில் நீங்கள் கனவு காணக்கூடாது, கனவு காண முடியாது. சரிங்களா? இப்போ நீங்கள் காலேஜ் படிக்கிறீங்க, 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் கட்டி காலேஜ் படிக்கிறீங்க. படித்து முடிச்சுட்டு என்ஜினியரு, பிஎஸ்சி, எம்எஸ்சி என்னென்னமோ படிச்சிருக்கீங்க. ஆனால் வேலை கிடைக்கல. செலவு பண்ணது 5 லட்சம் 10 லட்சம், ஒரு பிரயோஜனமும் இல்லை. என்கிட்ட ஒரு 1,50,000 லட்சம் கொடுக்குறீங்க. அந்த 5 லட்சம் செலவு பண்ணியிருக்கீங்க காலேஜுக்கு, அதோட ஒரு 1,50,000 கூட்டிங்க, 6 லட்சம்னு வச்சுக்கிங்க. அவ்வளோதான். அப்படி தான் நீங்கள் நினச்சிக்கணும். சப்போஸ் கிடச்சிடுச்சின்னா லைஃப் செட்டில்டு. நீங்கள் அங்கே போய் நல்லா மாதம் 1 லட்சம் அனுப்பினீங்கன்னா, அம்மாவுக்கு அப்பாவுக்கு பணத்தை அந்த மாதம் 1 லட்சம் அனுப்பும்போது அவங்க மனசு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், முகம் பூரிப்பாக இருக்கும். ஐயோ, நம்ம பிள்ளை நல்லா சம்பாதிக்கிறாங்களே, மாதம் டான்னு பணம் அனுப்புகிறாங்களே. அப்புறம் அவங்க ஒரு வீடு, இது வரைக்கும் கூரை வீட்டிலே இருந்து ஒரு நல்ல வீடை கட்டுவாங்க. கொஞ்சம் பக்கத்தில் ஒரு விவசாய நிலம், 1 ஏக்கர் 2 ஏக்கர் நிலம் வாங்குவாங்க. ஒரு கார் வாங்குவாங்க. அப்படி லைஃப் செட்டில் ஆகும். தங்கச்சியை கட்டி கொடுக்கலாம், தம்பிகளை படிக்க வைக்கலாம். இப்படி பல கனவுகளோடு எல்லாருமே அப்படி தான் வராங்க. சரிங்களா? இந்த 1,50,000 லட்சத்தில் வாழ்க்கையில் நமக்கு வயசு ஒரு 20-25 ஆகுதுன்னா, இன்னும் ஒரு 40 வயசு 50 வயசு வாழ போகிறோன்னா, இப்போவே ஒரு முடிவு கிடச்சிச்சின்னா நல்லதாக இருக்கும். ஒரு நல்ல வேலைக்கு அமைச்சிட்டோம்னா ஒரு 10-20 வருஷம் நல்லா சம்பாரித்து லைஃப் செட்டில் ஆகிடலாம்.
அப்படிங்கிற ஆர்வத்தில் தான் ஆசையில் தான் எல்லாருமே வராங்க. சரிங்களா? யாரும் நம்ம போயிட்டு கெட்டு போகக்கூடாது, கெட்டு போயிடணும், இந்த பணத்தை கொண்டு போய் வீணாக்கிடணும், விசா கிடைக்காம நம்ம ரிட்டர்ன் பண்ணணும் அப்படிலாம் நினைக்கிறது கிடையாது. சரிங்களா? அப்படி நினச்சி யாரும் பண்ணுறாங்க. ஒரு நம்பிக்கை தான் வாழ்க்கை. நீங்கள் என்ன என்கிட்ட எதிர்பார்க்கணும், என்ன டாக்குமெண்ட் ஒரிஜினலாக பக்காவான டாக்குமெண்ட்டாக, எல்லாருக்கும் டாக்குமெண்ட் மட்டும் தான் எடுத்து தர முடியும். விசா கொடுக்குறது விசா ஆஃபீஸை பொறுத்து இருக்குது. அது எல்லாருக்குமே தெரியும். பொய்யா உங்களுக்கு ஒரு வாக்களிக்கிறவங்கள நம்பாதீங்க. அது வந்து ஏமாற்று வேலை. கிடைக்குதுன்னு பாருங்கள். பாசிபிலிட்டி மக்கள் அந்த நாட்டுக்கு நிறைய வேலை வாய்ப்பு நிறைய இருக்குது. அவங்க வந்து ஆட்கள் பற்றாக்குறையாக இருக்காங்க. இதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். காரணம் வந்து இப்போ உக்ரைன் போர் இருக்கனால மட்டும்தான் கடந்த 2 வருஷமாக மட்டும்தான் அந்த வேலை வாய்ப்புலாம் யூரோப் சைடு உருவாக்கியிருக்கு. இப்போ நம்ம அதை பயன்படுத்திக்கிட்டு நம்ம அங்கே போய் நல்ல வேலையை பயன்படுத்திக்கணும். பக்கத்தில் உள்ள ஏகப்பட்ட நாடுகளுக்கு மக்கள் பற்றாக்குறையாக இருக்குது. அவங்க எல்லாம் வந்து வேலையாட்கள் கம்மியாக இருக்காங்க. அதனால் அதை பயன்படுத்திட்டு போகிறதுக்கான வழி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்புறம் வந்து என்கிட்ட இந்த குறைய சொல்கிறேன் என்னென்னா, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு முடிவு எடுக்கணும். திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு, எண்ணி துணிக துணிந்த பின் கர்மம் எண்ணுவம் என்பது இழுக்கு. எண்ணி துணிக அப்படின்னா, எண்ணிங்கன்னா இங்கே அதுக்கு பேர் வந்து ஆராய்ச்சி செய்தல். முதல்ல ஆராய்ச்சி பண்ணுங்கள். யூரோப் ஜாப்னால் எப்படி, என்ன ப்ராசஸ்ன்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி பண்ணணும். ஓகே, இப்படிலாம் ப்ராசஸ் இருக்குது. ஓகே, அதில் நீங்கள் பண்ண வேண்டியது நல்ல டாக்குமெண்ட், ஒரிஜினல் டாக்குமெண்ட். அதை தான் பார்க்கணும். கவர்மெண்ட்டு கொடுக்குற டாக்குமெண்ட்டு இது கவர்மெண்ட் கொடுத்த டாக்குமெண்ட்டா அப்படிங்கிறது தான். அப்படி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி இந்த அண்ணா உண்மையிலே எடுத்து கொடுக்குறாங்கன்னு ஆராய்ச்சி பண்ணிவிட்டு, ஆனால் இது ஒரு வேளை இது ஃபேக்காக இருந்தால் நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்க அப்படி தான் நீங்கள் கேட்கணும். அதை விட்டுட்டு ஆனால் ஒரு வேளை எனக்கு வேலை கிடைக்கலன்னா அப்படி நினைக்கிட்டு அப்படி நினச்சிங்கன்னா கிடைக்காம தான் போகும். நீங்கள் எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக மாறுவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஜீசஸ்ன்னு சொல்கிறார், உனக்கு நம்பிக்கை இருக்கா, உன்னை குணமாகுவேன் என்று நம்பிக்கை இருக்கிறதா, நான் உன்னை குணப்படுத்துவேன் நம்பிக்கை இருக்கான்னு தான் அவர் கேட்குறாரு. நம்பினா உங்களை குணமாகும்னு அவர் சொல்கிறார். சரிங்களா? அதுமாதிரி நம்ம இந்து மதத்துலேயும் எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக மாறுவேன்னு சொல்கிறாங்க. இப்படி எல்லாமே பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் தான். பாசிட்டிவாக நினச்சிங்கன்னா பாசிட்டிவாக நடக்குங்க. நெகட்டிவாகவே நினச்சிட்டே இருந்தீங்கன்னா நெகட்டிவ் தான் நடக்கும். வாழ்க்கையில் வந்து நெகட்டிவ் வார்த்தைகளை மனசில் போடக்கூடாது. பாசிட்டிவ் வார்த்தைகளே வெளியில் பேசுங்க, பாசிட்டிவாக இருங்க. நான் வந்து தொழிலுக்காக மட்டும் சொல்லலைங்க, ஒரு வாழ்க்கையிலே தான் சொல்கிறேன். பாசிட்டிவாக நினச்சா பாசிட்டிவாக நடக்கும். நீங்கள் வந்து ஓரளவுக்கு ஒரு வசதி 1.5 லட்ச ரூபா எல்லாருமே கடன் வாங்கி தான் வராங்க, சம்பாரித்து திருப்பி கொடுத்துலான்னு. உங்களால் முடியும்னா மட்டும் வாங்க. முடியாத பட்சத்தில் தயவுசெய்து என்கிட்ட வராதிங்க. இதெல்லாம் தாங்கி கொள்ள முடியும் அப்படின்னா வாங்க. கிடைச்சின்னா லக்கு. என்னோடய யூடியூப் சேனல் பாருங்கள், எப்போ அப்ளை பண்ணுறாங்க பசங்க, எப்போ அங்கேருந்து ஒர்க் பண்ணி ரெடியாக இருக்குது, எல்லாமே தெளிவாக போட்டிருக்கேன். கரெக்டாக 1 by 1 வீடியோலாம் பாருங்கள், ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. சரிங்களா? அப்புறம் கம்பெனி வந்து ஒரு ஓனர்னா ஒரே கம்பெனி வச்சுருக்க மாட்டார். அவர் டேக்ஸ் கட்டுறதுக்காக, அதில் பெனிஃபிட் அடையிறதுக்காக பல கம்பெனி அவங்க வச்சுருப்பாங்க. ஏதோ ஒரு கம்பெனிலாம் எடுத்து கொடுப்பாங்க. அவர் ஓனர் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 கம்பெனி, 50 கம்பெனி, 100 கம்பெனியும் ஓப்பன் பண்ணியிருப்பார். அப்போ கடைசியாக ஓப்பன் பண்ண கம்பெனி போன வருஷத்துக்கு கூட இருக்கும், இல்லை 4 வருஷம் முன்னாடி கூட இருக்கும். இவ்வளோ புது கம்பெனியாக, அவர் புது ஓனராக அப்படின்னு நினைக்கிறது. அவர் பேக் எண்டில் பல கம்பெனி வச்சுருப்பார். இப்போ புதுசாக ஓப்பன் பண்ண கம்பெனி அது எப்படிங்க எனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு நம்ம அப்படி யாராலும் சொல்ல முடியாது. புது கம்பெனிக்கு அப்புறம் ஆட்கள் தேவைப்படாதா? சொல்லுங்கள் பார்க்கும். ஆட்களே நம்ம எப்படி வேலை செய்ய முடியும்? புதுசாக தான் கம்பெனி ஓப்பன் ஆகிருக்கு, இது ரொம்ப புதுசுங்க, இதை எப்படிங்க நம்புறது அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? அதை செக் பண்ணுற வேலை தான் கவர்மெண்ட். அதில் தான் ஒர்க் பர்மிட் அவர் தான் கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் தான் கொடுக்குறாங்க. உண்மையிலே இந்த கம்பெனிக்கு ஆட்கள் தேவைப்படுகிறதாங்கிறத செக் பண்ணக்கூடிய வேலை வந்து கவர்மெண்ட். அந்த நாட்டு கவர்மெண்ட் தான் இந்த ஒர்க் பர்மிட்டை தயாரித்து சீல் அடித்து கொடுக்குது. அதுக்கப்புறம் சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட் தான் எம்ப்ளாயர் கொடுக்குறாரு. சரிங்களா? அப்போ இந்த டவுட் உங்களுக்கு, நீங்கள் எதிர்பார்க்குறது ஒரிஜினல் டாக்குமெண்ட்டாங்கிறது மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்க்கணும். அதுக்கப்புறம் உங்களால் கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டாக இருக்கா, உங்களால் தாங்கிக்கக்கூடிய அமௌண்ட்டாக இருக்கா, ஏஜென்ட் கொடுக்குற ஃபீஸ் அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். அப்படி என்கிட்ட கொடுக்குறீங்க, 2 மாதத்தில் ஒர்க் பர்மிட் எடுத்து தரேன், அடுத்த 3ஆம் மாதம் நீங்கள் அதை அங்கே பிசிசி போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் ஒன்று அங்கே அப்ளை பண்ணி வாங்கிடுங்க, உங்கள் மேலே எந்த கேஸ் இல்லைன்னு சொல்லி ஒரு லெட்டர் வாங்கிடுங்க. அதுக்கப்புறம் இது 2ஐயும் வச்சு கொண்டு போய்ட்டு எம்பசியில் கொடுங்க. எம்பசியில் டேட் வாங்கி விஎஃப்எஸ்லையோ அல்லது எம்பசி போலந்து எம்பசியில் கொடுக்கணும். அதுக்கு ப்ரொசீஜர் இருக்குது. இதை திருப்பி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இணைச்சி சொல்கிறேன். இப்போ என்னால் பேச முடியல. விஎஃப்எஸ்னா என்ன, எம்பசினா என்னங்கிறது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அதையும் பேசி இதே வீடியோவில் உங்களுக்கு இணைச்சி உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? சொல்ல வேண்டிய எல்லாம் சொல்லிட்டேன். இன்னும் என்னுடைய ஃபோட்டோ காட்டுறேன், என்னுடைய அட்ரஸ் ப்ரூஃப் காட்டுறேன், எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் காட்டுறேன். எல்லாத்தையும் பார்த்துட்டு முடிவு எடுத்துகிட்டு வாங்க. தயவுசெய்து உங்களுக்கு ஃபேவர் பண்ண தான் நான் வரேன்.
ஆனால் நான் ஒரு ஏஜென்ட்டு, பணத்துக்காக தான் உழைக்கிறேன். எனக்கு ஒரு 15,000 கிடைக்குன்னு தான் உழைக்கிறேன். அதில் என்னுடைய பெனிஃபிட் உங்கள் பார்வைக்கு பாருங்கள், நியாயமானதாக தோடுதான்னு பாருங்கள். இந்த அண்ணன் 15,000 சம்பளத்துக்கு உழைக்கிறாரு, பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா என்கிட்ட வாங்க. மீதி பணம்லாம் யூரோப் நாட்டுக்கு போகுது. சரிங்களா? 1,00,000 ரூபா சம்பளம் வாங்கி கொடுக்குற ஆள் 1,50,000 தான் எதிர்பார்க்குறேன். இதே நம்ம நாட்டில் ஒரு 1,00,000 சம்பளத்துக்கு கவர்மெண்ட் சம்பளம் வந்தால் எவ்வளோ கமிஷன் ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். எத்தனை லட்சம் கேட்பானுங்க யோசிச்சு பாருங்கள். அப்படியே கொடுத்தாலும் கிடைக்குமாங்கிறது பாருங்கள். இல்லை நீங்களே ஒரு அங்கேயும் ப்ரைவேட்டில் வேலை தேடிங்க, மிஞ்சி போனால் 15,000, 12,000, 20,000 இவ்வளோ தான் கிடைக்கும். அதை வச்சு லைஃப்பில் செட்டில் ஆக முடியாது. கடைசி வரைக்கும் வயிற்று கழுவுறதுக்கு தான் கரெக்டாக இருக்கும். சாப்பிட வேலைக்கு போக, சாப்பிட வேலைக்கு போக, இதுக்கு தான் கரெக்டாக இருக்கும். ஒரு ஆள் சம்பாரித்தா 5 பேர் உட்காந்து சாப்பிடணும். இதுதான் முறையான சம்பளம். குடும்ப தலைவன் ஒருத்தர் சம்பாரித்தா மீதி 5 பேர் உட்காந்து சாப்பிட்ணும். அதுபோக அவங்களுக்கு மெடிக்கல் செலவை பார்த்துக்கணும், படிப்பு செலவை பார்த்துக்கணும், வருஷத்துக்கு தேவையான துணிமணி செலவெல்லாம் பார்த்துக்கணும். இதை தரக்கூடிய அளவுக்கு ஒருத்தன் சம்பளம் தரேன்னா அவன் தான் நியாயமான ஓனர். நம்ம நாட்டில் சொல்கிறேன், உலகம் முழுக்க சொல்கிறேன். இது கூட தர முடியாமல் அவன்கிட்ட சம்பளம் வாங்குறது, அவன் வயிற்ற மட்டும் கழுவுறது, திருப்பி சம்பளம் வாங்குறது, வாடகை கட்டுறது, இது ஒரு பொழப்பா, இது ஒரு சம்பளமாக யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ ஒரு அநியாயம் பாருங்கள். இப்படியெல்லாம் உலகத்தில் நடந்துகிட்ருக்கு. அதெல்லாம் தாண்டி நம்ம போய் ஜெயிக்கணுன்னா நம்ம சாப்பாட்டு செலவு போக வீட்டில் உள்ள 5 பேருடைய சாப்பாட்டு செலவு, தங்குற வாடகை, படிப்பு செலவு, துணிமணி செலவு, இதை தாண்டி கொஞ்சம் சேமிப்பு, மாதம் ஒரு 5,000, 10,000 சேமிக்கக்கூடிய அளவுக்கு ஒருத்தருடைய சேலரி இருக்கணும். இதுதான் நிறைவான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நோக்கி தான் நான் அழைக்கிறேன். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிறைய பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குது. அப்ளை பண்ணி பாருங்கள். வாங்க, மகிழ்ச்சியோடு வாங்க, முயற்சி பண்ணி பாருங்கள். ரிசல்ட்டு எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கணும். இதுதான் நான் தெளிவாக எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். விருப்பம் உள்ளவங்க வாங்க, இல்லை பொறுமையாக வெயிட் பண்ணி என்னுடைய யூடியூப் சேனல் ஒரு 6 மாதம் 1 வருஷம் பாருங்கள். அதுக்கப்புறம் பொறுமையாக வாங்க. எப்போ உங்களுக்கு விருப்பம் இருக்கோ வாங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் இதே திருப்பி இன்னொரு வீடியோ எடுத்துகிட்டு திருப்பி இதே வீடியோவில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். என்னுடைய ஃபோட்டோஸு, வீடியோ, பாஸ்போர்ட்டு எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? ஓகே, நன்றி.